வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று செவ்வாய்க்கிழமை ஈரான் மீதான தனது அதிகபட்ச அழுத்த தாக்குதலை உறுதி செய்தார். அது டெஹ்ரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பதற்காக ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி பூஜ்ஜியமாக குறைக்கும் நடவடிக்கையையும் உள்ளடக்கியது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை சந்திப்பதற்கு முன்னதாக ட்ரம்ப் முக்கிய ஆவணம் ஒன்றில் கையெழுத்திட்டார். அது ஒரு ஜனாதிபதி குறிப்பு. அமெரிக்க ஜனாதிபதிகள் ஒவ்வொரு விஷயத்திலும் தமது கொள்கை என்ன என்பதை ஜனாதிபதி குறிப்பில் பதிவு செய்வது ஒரு மரபு. ட்ரம்ப் ஈரான் மீதான வாஷிங்டனின் கடுமையான கொள்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்தும் ஜனாதிபதி குறிப்பில் கையெழுத்திட்டார். தனது முதல் பதவிக்காலம் முழுவதும் நடைமுறையில் இருந்த ஈரான் மீதான கடுமையான நிலைப்பாட்டை விட இம்முறை தமது நிலைப்பாடு மிக கடுமையாக இருக்கும் என்று தெரிவித்தார். அவர் மெமோவில் கையெழுத்திட்ட போது ட்ரம்ப் அதை மிகவும் கடினமானது என்று விவரித்தார். மேலும் நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பதை ஈரானின் கையில் தான் தங்கியுள்ளது என்றும் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது, அதை நான் அனுமதிக்கப் போவதில்லை. டெஹ்ரானுடன் கடும் நிபந்தனைகளின் அடிப்படையிலான ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்தார். ஈரான் அவரை கொல்ல முயற்சித்தால் ஈரான் அழிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறினார். அதே நேரத்தில் அணு ஆயுதத்தை உருவாக்க டெஹ்ரானின் முயற்சிகள் என்று அமெரிக்கா நம்புவதை கைவிடுமாறு ஈரானை வற்புறுத்துவதற்கு அவர் தனது ஈரானிய ஜனாதிபதியை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஈரான் மீதுள்ள எண்ணெய் ஏற்றுமதி தடைகளை கடுமையாக நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கும் மத்திய கிழக்கில் உள்ள ஆயுதமேந்திய இயக்கங்களுக்கும் நிதியளிக்கும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மூலமே பணம் கிடைக்கின்றது. டெஹ்ரானை எண்ணெய் விற்க அனுமதித்ததன் மூலம் ஜோ பைடன் டெஹ்ரானை உற்சாகப்படுத்தியதாக ட்ரம்ப் கூறுகிறார். ஈரான் வியத்தகு முறையில் யுரேனியத்தின் செறிவூட்டலை 60% தூய்மைக்கு விரைவுபடுத்தியது. இது கிட்டத்தட்ட 90% ஆயுதங்கள் தர நிலைக்கு அருகில் உள்ளது என்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு தலைவர் டிசம்பரில் தெரிவித்தார். அணு ஆயுதம் தயாரிக்க விரும்பவில்லை என்று ஈரான் மறுத்துள்ளது. ட்ரம்பின் ஜனாதிபதி குறிப்பு வேறு நடவடிக்கைகளுடன் அமெரிக்க கருவூல செயலாளருக்கு ஈரான் மீது அதிகபட்ச பொருளாதார அழுத்தத்தை விதிக்க உத்தரவிடுகிறது. இதில் ஏற்கனவே உள்ள தடைகளை மீறுபவர்கள் மீது தடைகள் மற்றும் அமலாக்க வழிமுறைகள் அடங்கும். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்ஜியத்திற்கு செலுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு திட்டத்தை செயற்படுத்த கருவூலம் மற்றும் வெளியுறவுத்துறைக்கு இது அறிவுறுத்துகிறது. வாஷிங்டன் மற்றும் பெய்ஜிங் இடையிலான வரி விதிப்பு அறிவிப்பில் இருந்து சில பலவீனங்களை ஈடுகட்ட ட்ரம்ப் மெமோவில் கையெழுத்திட திட்டமிட்டுள்ளார் என்ற செய்தி நேற்று செவ்வாய்க்கிழமை காலையிலேயே ஊடகங்களில் அடிபட தொடங்கியது. அதையடுத்து அமெரிக்க எண்ணெய் பங்குகளின் விலைகள் சிறிய சரிவை சந்தித்தன. டெஹ்ரானின் எண்ணெய் ஏற்றுமதிகள் 2023 $53 பில்லியன் ஒரு வருடத்திற்கு முன்பு $54 பில்லியன் எட்டியது என்று அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாக மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஒபெக் தரவுகளின் அடிப்படையில் 2024 ஆண்டின் ஈரானிய எண்ணெய் உற்பத்தி 2018 ஆண்டிலிருந்து மிக உயர்ந்த மட்டத்தில் இருந்தது. ட்ரம்ப் பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்த பின்னர் தனது முதல் பதவி காலத்தில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்ஜியத்திற்கு அருகில் கொண்டு சென்றார். பைடன் ஆட்சி காலத்தில் பொருளாதார தடைகளை தவிர்ப்பதில் ஈரான் வெற்றி பெற்றதால் அவர்களது ஏற்றுமதியின் அளவு உயர்ந்தது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிற ஒபெக் உறுப்பு நாடுகள் ஈரானில் இருந்து இழந்த ஏற்றுமதிகளை ஈடு செய்யும் திறன் கொண்டவை என்று பாரிஸை தளமாக கொண்டு சர்வதேச எரிசக்தி நிறுவனம் நம்புகிறது. ஈரானிய எண்ணெய் மீதான அமெரிக்காவின் தடைகளை சீனா அங்கீகரிக்கவில்லை. அதனால் சீன நிறுவனங்கள் ஈரானிய எண்ணெயை அதிக அளவில் வாங்குகின்றன. சீனாவும் ஈரானும் பெரும்பாலும் சீன ஜுவான் மற்றும் இடைத்தரகர்களின் வலையமைப்பை பயன்படுத்தும் வர்த்தக அமைப்பையும் உருவாக்கியுள்ளன. சில எண்ணெய் ஏற்றுமதிகள் பண்டமாற்று முறையிலும் நடக்கின்றன. இதனால் இரு நாடுகளும் டாலர் மற்றும் அமெரிக்க கட்டுப்பாட்டாளர்களுக்கு கட்டுப்படுவதை தவிர்க்கின்றன. கிளியர்வியூ எனர்ஜியின் ஆய்வாளர் கெவின் புக் ஈரானிய ஏற்றுமதிகளை கணிசமாக குறைக்க 2024 ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஈரானிய பெட்ரோலியத்தை நிறுத்துங்கள் சட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தலாம் என்றார். இந்த சட்டம் சுருக்கமாக ஷிப் என்று அழைக்கப்படுகிறது. ஜோ பைடன் நிர்வாகம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தாத சிப் சட்டம் தடைகளை மீறி ஈரானில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோலியத்தை அனுமதிக்கும் வெளிநாட்டு துறைமுகங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான நடவடிக்கைகளை அனுமதிக்கின்றது. இந்த சட்டம் மிக கடுமையானது. அதற்கு ஒரு உதாரணம், கடந்த மாதம் சீனாவின் ஷாங்டாங் போர்ட் குரூப் நிறுவனம் கிழக்கு சீன மாகாணத்தில் உள்ள அதன் துறைமுகங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்து டேங்கர் கப்பல்களை அனுமதிக்க மறுத்தது. அமெரிக்க சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் அமெரிக்கா தடை விதித்த கப்பல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை சீன துறைமுகம் உணர்ந்துள்ளது என்பதையே இது காட்டுகிறது. அமெரிக்க சட்டத்தின்படி அமெரிக்க தடை விதித்த கப்பல்களை அனுமதிக்கும் துறைமுகத்திலிருந்து புறப்படும் எந்த கப்பலும் அமெரிக்க துறைமுகம் ஒன்றுக்கு செல்ல முடியாது. அதனால் பல கப்பல்கள் அந்த துறைமுகத்தை தவிர்த்து விடுவார்கள். துறைமுகத்திற்கு கடும் இழப்பு ஏற்படும்.
ஈரான் மற்றும் முக்கிய உலக வல்லரசுகளுக்கிடையே 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் மீதான சர்வதேச தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை கடுமையாக நடைமுறைப்படுத்த நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுமாறு ட்ரம்ப் தனது ஐநா தூதருக்கு உத்தரவிட்டார். ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தில் 2018 அமெரிக்கா ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறியது. மேலும் ஈரான் ஒப்பந்தத்தின் கீழ் அணுசக்தி தொடர்பான அதன் கடமைகளில் இருந்து விலகிச் செல்ல தொடங்கியது. ட்ரம்ப் நிர்வாகம் 2020 ஒப்பந்தத்தின் கீழ் பொருளாதார தடைகளை தூண்டுவதற்கு முயற்சித்தது. ஆனால் இந்த நடவடிக்கை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் நிராகரிக்கப்பட்டது. பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை டிசம்பரில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க ஈரான் மீதான அனைத்து சர்வதேச தடைகளையும் உடனடியாக செயற்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தன. 2015ஆம் ஆண்டு ஐநா தீர்மானம் காலாவதியாகும் போது அக்டோபர் 18 அத்தகைய நடவடிக்கை எடுக்கும் திறனை அவர்கள் இழக்க நேரிடும். தீர்மானம் பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுடன் ஈரானின் ஒப்பந்தத்தை உள்ளடக்கியது. அந்த ஒப்பந்தம் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு ஈடாக டெஹ்ரான் மீதான தடைகளை நீக்கியது. ஈரானின் ஐநா தூதர் அமீர் சயீத் இரவானி டெஹ்ரான் மீதான பொருளாதார தடைகளை உடனடியாக திரும்ப பெறுவது சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் எதிர்மறையானது என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய மற்றும் ஈரானிய ராஜதந்திரிகள் நவம்பர் மற்றும் ஜனவரியில் சந்தித்தனர். ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன் டெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் உட்பட பிராந்திய பதட்டங்களை தணிக்க அவர்கள் பணியாற்ற முடியுமா என்று விவாதித்தனர். ஆனால் அதில் முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை.